இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஒரு செய்தி நவபாஷானம். இதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நவபாஷானம் என்பது 9 வகையான விஷயங்களை சித்தர்கள் முறைப்படி கட்டுவது. பழனியிலே போகர் சித்தர் இவர்தான் இந்த நவபாஷானத்துக்கு அதிபதி. பாஷானங்களிலே மொத்தம் 64 வகைகள் உள்ளன என்று சொல்கின்றார்கள். இதிலே நீலி என்றொரு வகை உண்டு. நீலி மற்ற 63 பாஷானங்களை செயலிழக்க வைக்கக்கூடியது. அதாவது விஷத்தின் மூலம் விஷத்தை அறுப்பது என்று சொல்வார்களே, அப்படி. எனவே இதனை முறைப்படி புடம் போட்டு கட்ட வேண்டும். வெவ்வேறு இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை கொண்ட பாஷானத்தின் அணுக்களை எல்லாம் சேர்ப்பது மற்றும் பிரிப்பதன் மூலம் மேம்படுத்தப்பட்ட இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை கொண்ட அணு கூட்டமைப்பை உருவாக்கி சித்தர்கள் இதனை செய்திருக்கின்றார்கள். அதன்படி இதனை செய்வதற்கு மிகப்பெரிய தபோபலம் வேண்டும். தவபலம் உள்ளவர்களால் தான் இதனை செய்ய முடியும். சாதாரண மனிதர்களால் இதனை செய்ய முடியாது. ஆக அதன்படி நவபாஷானம் என்பது 9 வகையான கடுமையான விஷங்களை கொண்டது. அவை என்னென்னவென்றால் சாதிலிங்கம், மனோசிலை, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷானம், கௌரி பாஷானம், தொட்டி பாஷானம் என்பதாகும். மேற்கண்ட ஒவ்வொரு பாஷானமும் ஒவ்வொரு விதமான தனித்தனி வேதியியல் பண்புகளை கொண்டது. இந்த 9 பாஷானங்களை திரவமாக்கி மீண்டும் திடமாக்க 9 வகை விறகுகளும் எரிபொருட்களும் 9 தடவை வடிகட்ட ஏதுவாக 9 வடிகட்டுகளும் கையாளப்பட்டது. சித்தர்கள் பாஷானங்களை கட்டும்போது அரைத்து வேக வைத்து எரித்து நுண்ணிய அணுக்களாக பிரிக்க புடம் போடுவார்கள். வரட்டிகளை கொண்டு எரிக்கப்படுகின்ற தீயின் அளவை குறிப்பிடுவது புடத்தின் வகையாகும். புடம் போடு என்று சொல்வார்களே, இதன் மூலம்தான் அந்த வார்த்தை வந்தது. வரட்டியின் எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு பெயர் குறிப்பிடப்படும். புடம் 1க்கு 1 முதல் 1000 வரட்டி வரை பயன்படுத்துவார்கள். இதற்கு தகுந்தவாறு பெயர்களும் உண்டு. அவை என்னவென்றால் காடை புடம் 1 வரட்டி, கௌதாரி புடம் 3 வரட்டி, குக்கு புடம் 8 முதல் 10 வரட்டி வரை, வராக புடம் என்றால் 50 வரட்டிகள், யானை புடம் என்றால் 500 வரட்டிகள், 500 வரட்டி முதல் 1000 வரட்டிகள் வரை, கனப்புடம் என்றால் 700 முதல் 800 வரட்டிகள் வரை, மணல் மறைவு புடம் என்றால் 800 வரட்டிகள், கோபுடம் என்றால் 1000 வரட்டிகள். இது தவிர நெருப்பினால் உண்டாகின்ற வெப்பம் மட்டுமல்லாது இயற்கையாக கிடைக்கக்கூடிய வெப்பம் தரும் புடவகைகளையும் சித்தர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அவை கோபுரப்புடம் என்பது மணல், பானிட புடம் என்பது தண்ணீர், உமிப்புடம் என்பது உமி, தானிய புடம் என்றால் நெல், சூரிய புடம் என்றால் வெயில், சந்திரப்புடம் என்றால் நிலவொளி, பருவப்புடம் என்றால் பௌர்ணமி நிலவு, இருள் புடம் என்றால் அமாவாசை இரவு, பனிப்புடம் என்றால் பனி, பட்டைப்புடம் என்றால் மரத்தூள், நிழற்புடம் என்றால் சூரிய ஒளிப்படாத ஒரு இருட்டான அறை. நவபாஷான சிலைகளை உருவாக்கியவர் போகர் அல்லவா? 18 சித்தர்களிலே இவர் ஒருவர். இவர் சர்வ சாத்திரங்களையும் கற்ற மிகப்பெரிய யோகி. சித்தத்தை அடக்கி இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து இயற்கையை முற்றிலும் அறிந்து இந்த உலக இயக்கத்தையும் பிரபஞ்சத்தையும் இறை ஆற்றலையும் உயிர் தத்துவத்தையும் பிரபஞ்ச ரகசியத்தையும் நமக்கு ஆராய்ந்து கொடுத்தவர் போகர். இவர் காலங்கி முனிவருடைய சிறந்த மாணவராவார். இவரது மருத்துவ ஞானம் என்பது அளவற்றது. இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். மருத்துவம் என்பது ஏதோ அயல் நாடுகளிலிருந்து இங்கு வந்ததல்ல. இங்கிருந்து தான் பல அயல் நாடுகளுக்கு சென்றது. எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பாகவே இங்கு அறுவை சிகிச்சை எல்லாம் செய்திருக்கின்றார்கள் நம்முடைய முனிவர்கள். ஆகவே இவருடைய வைத்திய நூல்களிலே நிகண்டு வைத்தியம், துவாத காண்டம், சப்ப காண்டம், வைத்திய சூத்திரம் ஆகியவையும்
ஆன்மீகத்தோடு அறிவியலை கலந்தவர்கள் சித்தர்கள். ஆன்மீகத்திலே இவர் எழுதிய ஞானசூத்திரம், அஷ்டாங்க யோகம், ஞான சாராம்சம் ஆகியவையெல்லாம் குறிப்பிடத்தக்கவை. நவபாஷான சிலைக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை நாம் அருந்தினால் தீராத நோய் எதுவாக இருந்தாலும் தீர்ந்துவிடும். நவபாஷானங்களுடைய சேர்க்கையில் போகர் 3 முருகர் நவபாஷான சிலைகளை உருவாக்கினார். அதிலே ஒன்று பழனி மலைக்கோவிலிலே பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில். 3வது சிலை கலியுகத்தினுடைய இறுதியிலே வெளிப்படும் என்று புராண வரலாறுகளிலே கூறப்பட்டிருக்கின்றது. அந்த முருகப்பெருமான் கலியுகத்தின் இறுதியிலே வரும்போது கலியுகத்திலே நிச்சயமாக நோய் நொடிகள் எல்லாம் தீருகின்ற ஒரு அற்புதமான ஒரு செயலை அவர் நிச்சயமாக செய்வார் என்பது உறுதி. ஆகவே இன்றைக்கே ஆன்மீகம்தான் நம்மை காத்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ வேண்டுதல்கள் பழனி முருகனை நோக்கி செல்பவர்களுக்கு முருகப்பெருமான் தீர்த்து வைக்கின்றார். ஆகவே இறையருள் என்பது ஒன்றுதான் நம்மை ஆளக்கூடியது. நம்முடைய மரணம் வரை, மரணத்துக்கு பின் தொடர்ந்து வரக்கூடியது நம்முடைய ஆன்மீக ஞானம் ஒன்றுதான். ஆகவே இப்படிப்பட்ட சித்தர்களை எல்லாம் வணங்கி அவர்கள் சொன்ன மருத்துவ குறிப்புகளை எல்லாம் நாமும் எடுத்துக்கொண்டு நம் உடம்பை பாதுகாத்து கொண்டால் ஊனுடம்பே ஆலயம், உள்ளிருக்கும் ஆன்மாவே தெய்வம் என நம்ம உள்ளே இருக்கின்ற ஆன்மாவை சிறப்பான முறையிலே வைத்துக்கொள்ள முடியும். இந்த ஆன்மா இருக்கின்ற கோவிலான நம் உடலை சிறப்பாக வைத்துக்கொள்ள முடியும். ஆகவே சித்தர் பெருமக்களை வணங்குவோம். நன்றி, வணக்கம்.